இவ்வளோ ஜனம் யாராவது வந்திருக்காங்களா அவருக்கு? அவர் கடவுளா இருக்க வச்சுதான் எல்லாமே நல்ல முறையா நடந்துச்சு. அவ்வளோ கூட்டம் எம்ஜிஆருக்கு சரி சமமா சரி அதை விட அதிக கூட்டம் வந்ததே யாருக்கு? அவருக்கு தான். அவர் எந்த அளவுக்கு செஞ்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு மக்கள் அவரை நேசிச்சிருப்பாங்க. அவர் அந்த அளவுக்கு செஞ்சு கண்ணுக்கு தெரியாம செய்யறாரு. அவர் தெரிஞ்சது வெளியே வருது, தெரியாதது வெளியே வந்தது எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா அதுதான் அவரோட உண்மையான முகமே. நல்லா செய்வாரு, நல்லா பண்ணுவாரு. அவர் இன்னும் ஜெயிச்சிருப்பாரு. அவரோட இதுல இப்போ அவங்க பிள்ளைங்க நின்று செய்யணும், மக்களுக்கு நல்லா செய்வாங்கப்பா, இன்னும் வந்துன்னு இருப்பாங்கப்பா. அவரோட ஆசீர்வாதம் மக்களுக்கு கிடைக்கணும். இப்போ நாங்களும் தேடி வரேன்னா அவர் கடவுளா இருக்காரு, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு தான் நம்ம அவரோட சமாதிக்கு வரோம். இல்லைன்னா மற்றவங்க சமாதிக்கெல்லாம் நம்மளால போக முடியுதா? ஒருத்தர் நம்ம சொந்த சமாதி கூட அந்த நாளுக்கு மட்டும் தான் நம்ம போறோம். இது நம்ம தேடி வரனா அவர் கடவுளா இருக்கிறாரு, கடவுளா இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை, அதனால தான் வரோம். இப்போ நம்ம கூட வரனா அவர் ஆசீர்வாதம் பண்ணா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு இவ்வளோ செஞ்சிருக்காருல்ல. இப்போ நமக்கும் வந்து அவர் ஒரு கடவுளா இருந்து நமக்கு செய்வார் அப்படின்னு தான் தேடி வரோம். எல்லாரும் சமாதிக்கும் ஈஸியா போயிட முடியாதுல்ல. சொந்தக்கார சமாதியா இருந்தா கூட அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் நம்ம போக முடியும். எல்லா நாளுக்கும் போக முடியுமா? போக முடியாது. கடவுளா இருந்து செய்யறதுனால நம்ம இவர் ஒரு சமாதியை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால வரும். இவர் தான் கடவுளா நிறைய செஞ்சிருக்காருல்ல, அது செய்ய செய்ய இப்பதானப்பா எல்லா ஜனங்களும் இல்லையேன்ற ஒரு உருக்கம் வரும். அப்ப என்ன செய்ய, நம்ம கடவுள் இல்லையே, நம்ம நேர்ல பார்க்க முடியலையே, இந்த மூலியமா போய் பார்க்கலாம் தானே வருவாங்க. அது நம்ம யோசிக்கணும்ல. ஜனங்க வராங்க எதுக்கு வராங்க? செஞ்சதுனால தானே வராங்க. சும்மா தேடி ஒருத்தர் உன்னை தேடி வந்துட முடியுமா? வர முடியாது. அவர் செஞ்ச நன்றியை யாருமே மறக்க முடியாதுப்பா. தேடி வந்து அவர் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு தான் வருவாங்க. அவர் செஞ்சது தான், அதனால தான் ஜனம் வந்துட்டு இருக்குது. சும்மா ஒருத்தரை போய் தேடி தேடி நம்ம போயிட முடியுமா? முடியாது. நீ எங்கன்னா போட்டு எத்தனையோ கட்சிக்காரர் சாகுறாங்க, எல்லா கட்சிக்காரருமா போயிடுக்கிறாங்க, போக முடியாது. அவர் செஞ்ச நன்மை அதான் போய் தான் ஆகணும். அதான் உண்மை. யாரும் நான் சொன்னாலும் இனிமே தெரிஞ்சிருப்பாங்களா இவர் இவ்வளவு செஞ்சிருக்காரு. சிலது வந்து தெரியாம இருந்திருக்குது, சில தெரியல வெளியில, இப்ப தெரிஞ்சிருக்கும்ல. அவங்களோட சார்பா யார் இருந்தாலும் ஜெயிச்சுதான் வருவாங்கப்பா. இப்ப அவர் செஞ்சது இவர் இறந்தது பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு தெரியுது. இருக்கும் போது தெரியாதனால தானே இவ்வளவு உண்மை இல்ல அவர் ஜெயிக்க முடியல. இந்த அளவுக்கு அவர் வந்திருக்காரு பாரு, அதை பாரு. பெருமையா ஜெயிக்கிறார் ஜெயிக்கல, அது அப்பால்பட்ட பிரச்சனை. அவருக்கு இருந்த கூட்டத்தை பாத்தியா? அவர் அதுலயே ஜெயிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவரு கட்சியில ஜெயிக்கணும், அது இவ்வளவு செஞ்சு கட்சியில இந்த கூட இவ்வளவு செஞ்சிருப்பாரா தெரியல. இவ்வளவு செஞ்சிருக்காரு. அதான் நிறைய. ஆமா, அவரோட மனசுக்கு எவ்வளோ நம்ம இவ்வளோ செய்யறோம், நம்ம மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ண முடியலையான்னு கூட இருக்கலாம். அந்த மாதிரி கூட அவர் நினைச்சிருக்கலாம். அதுதான்பா, வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருன்னு தானே சொல்றாங்க. அதுதானே உண்மை. அரசியலோட இதோட கூட இருக்கலாம்பா, மக்களுக்கு செய்ய முடியாது இருக்குது அப்படின்னு கூட இருக்கலாம் கவலை. மக்களை நம்ம இவ்வளவு செய்தோம் அவர் வெளியே சொல்லிக்கல, தெரிஞ்சா நம்ம மக்களை இன்னும் கூட நம்மள ஒதுக்குறாங்களா அப்படின்ற எண்ணம் தான் அவரு. தூக்கி விடலையா நம்மள அப்படின்ற வசனம் தான் அவருக்கு. வேற பணமோ எனக்கு நம்மளுக்கு அது இல்லை இது இல்லைன்னு அவரு கவலைப்படல. புரியுதா? இப்போ நம்ம மக்களை பண்றாங்களா அப்படின்றது தான் அவருக்கு. சரிப்பா, எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம மக்களா சேர்ந்து, அதாவது நீங்களா சேர்ந்து கேப்டனுக்கு ஒரு விருது கொடுப்பீங்கன்னா எந்த மாதிரி நேம்ல கொடுப்பீங்க? கவர்மெண்ட் கொடுத்தது 10 விருது கொடுத்துருக்காங்க. நாங்க பாசத்தால கொடுப்போம்பா. என்ன பேர் வச்சு கொடுப்பீங்க? பேர் என்ன? அன்பு தான் வச்சு கொடுக்கணும். அன்பு அறக்கட்டளைன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதான். அன்பு தாம்பா சின்னம் அவருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. பாசம் தான்பா, வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான். நேர்ல நான் பாக்கலப்பா, பார்க்க நாங்க ட்ரை பண்ணிருக்கோம், ஆனா எங்களால பார்க்க முடியாது. வருவாரு, பார்க்க முடியாது. என்ன பண்றது? வருவாங்க தான், இதுக்காக வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எங்களால பார்க்க தூரம் இருந்து பார்ப்போம், அவ்வளவுதான். கூட்டத்தோட கூட்டமா கிட்டதான். இப்ப கிட்ட எப்படிப்பா போய் பார்க்க முடியாதுல்ல. கூட்டத்தோட பார்க்க முடியும். நான் சொன்னது வரைக்கும் அவ்வளவுதான். கூட்டத்தோட கூட்டமா பார்ப்போம். வராரு சாரு, கூட்டத்தோட கூட்டமா நம்ம பார்ப்போம். தூரமா இருந்து பார்க்கலாம், ஒரு ஆசை தானே, அவரை பார்க்கணும். எல்லாருக்குமே இருக்குமேப்பா. அதுதான். யார் உண்மை யார் பொய்ன்றது கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ தெரிஞ்சிருந்தா கூட்டம் எப்படி வருது பாத்தியா? கடவுளா வருது இல்ல, அது கண்டிப்பா நடக்கும். அவரோட ரத்தம் கொடுக்காம எப்படிப்பா போயிடும்? அவரே செய்யும் போது அவரோட ரத்தம் செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. கேப்டன் எல்லாம் அவர் படம்னா விட மாட்டேன். நான் எங்க இருந்தாலும் எங்க வேணா போவேன். அவர் செத்தது
எங்க தலைவர் செத்துனால எவ்வளோ இது பண்றோம். அவளை தொழில் பார்க்கணுன்னே வந்தேன். நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் சார். நாங்கள் ஓச்சேரி அடுத்தது சிறுகரும்பூர் அங்கிருந்து வந்துக்கிறோம் சார். நான் அவர் எப்போ கட்சியில் இருந்தாலும் அப்பத்துலேருந்து நான் அவர் ரசிகராக இருந்தேன். ஆமாம், அது முன்னே அவர் இதாக இருந்தான். கட்சியில் இருந்து பேர் ஒரு இது உறுப்பினர் ஆனேன். படம்லாம் பார்த்து நிறைய பார்த்துக்கிறேன், ஞாபகத்துக்கு வரல. கேப்டன் படம் வந்து ஒன்று கூட விடாது பார்த்துக்கிறேன். கேப்டனு, பிரபாகரன், நிறைய படங்க. அது இப்போ அவர் படத்தை எதுவுமே நான் மிஸ் பண்ணதில்லை. ஒரு படம் தவிர பார்ப்பேன். அவருக்குன்னா எங்க வேணா போயிடுவேன். வேலூர் எங்க ஓடினாலும் போயிடுவேன். காஞ்சிபுரம் எங்க வேணா. எனக்கு விஜயகாந்த் சாரை ரொம்ப பிடிக்கும். ஆனா இறந்த அன்னைக்கு வர முடியல. அதான் இப்போ வந்திருக்கோம் நாங்க பாக்குறதுக்காக. அவர் எல்லாத்துக்கும் ஏழைங்களுக்கு நல்லா உதவி பண்றாருல, எனக்கு பிடிக்கும். உண்மையா பேசுவாரு, யார்கிட்டையும் எதிர்த்து பேசுவாரு. கரெக்டா தப்புன்னு கேட்பாங்க. அதனால பிடிக்கும் அவரை. நேருக்கு நேருக்கா பேசுவாங்கல்ல, அது பிடிக்கும். அவர் படம் பூராமே பிடிக்கும். அதனாலதான் அழுவ வருது. உண்மையா பேசுறாருங்க, உண்மையா பேசுறாருல, அடிச்சு கேக்குறாருல. அவர் அடிச்சு கேக்குறது அவர் பிடிச்சிருக்கு எங்களுக்குலாம். பெண்களுக்கு ஒண்ணுன்னா எதிர்த்து நின்று பேசுறாருல, அதனால பிடிச்சிருக்கு. சகோதர மாதிரி எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவரை. திருச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க, பார்த்துருக்கேன். அவங்க பிரம்மானதாவும் பார்த்துருக்கேன். பேசல, மீட்டிங் வச்சிருந்தாங்க, எல்லாத்துக்கும் சாரி கொடுத்தாங்க வந்து. அதனால அப்ப இருந்து எனக்கு விஜயகாந்த பிடிக்கும். உண்மையா பேசுவாரு, கரெக்டா பேசுவாரு, யாருக்கு பயப்படாம பிடிக்கும். 30 வருஷம் இருக்கும் எனக்கு. கல்யாணம்லாம் ஆகல பைக்கு. ஏன்? ஆமா, அங்க மீட்டிங் வச்சிருந்தாங்களே. இல்ல சங்கலாம் இருந்துச்சு எங்களுக்கு. நிறைய பேரு நாங்க அங்க இருக்கோம். ஒரு அந்த ஏரியாவே திரட்டி நாங்க வேன்ல வந்திருக்கோம் விஜயகாந்த பாக்குறதுக்காக. ஒத்த கடைக்கு ரசிகர் மூலியமா வந்து எல்லாத்துக்கும் புடவை கொடுத்து ஒருத்தர் கற்பனை வர முடியல. அவங்கள வந்து அப்படியே மேடைக்கு வந்து வர சொல்லி அவர் ஆளுங்க, அவங்களோட ஆளுங்களை வச்சு நல்லது செஞ்சாரு. அதெல்லாம் பிடிக்கும். மற்றவங்க யாருமே செய்யலையே, அதனாலதான். அதனால அவரை நினைச்சா அழுவ வருது. அன்னைக்கும் வர முடியல எங்களால, திருச்சி மாவட்டத்துல இருந்து வர முடியல. அதே இன்னைக்கு நாங்க வந்தோம்.